Hi guys, welcome to Wiki Farm. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பண்ணையில் இந்த இடத்துல நல்ல ஹெவி ரெயின். ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாகவே நல்ல ஹெவி ரெயினாக தான் இருக்குது. வெளியெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு. பாருங்க இந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு. அட்டகாசமாக தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த இடம் வாக்கிங்காக நம்ம வந்து நம்மளோட இந்த இடத்துலயே வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக வெள்ளம் வந்து மூடி விட்டது. அப்போ நான் கரெக்டாக இது பெம்பூல் அடித்து மேலே வச்சது வந்து ஒரு ரைட் ஆப்ஷன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போகிறதா அங்கே ஃபுல்லாக நம்ம வந்து சையோ பிளான் பண்ணியிருந்தோம். சையோ பிளான் பண்ணி இதே மாதிரி ஒரு வெள்ளம் வந்து எல்லா சையருமே போச்சு. ஸோ அதில் மிஞ்சினது தான் அந்த நப்பியை. அங்கே இருக்கிற நப்பியை மட்டும் தான் மிஞ்சி இருக்குது. இங்கே நம்ம நட்டு இருந்த மறுவள்ளி கிழங்கு நட்டு இருந்தோம். ஸோ இது ஃபுல்லாக மறுவள்ளி கிழங்கு இருந்துச்சு. இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 செடிக்கிட்ட நட்டு வச்சுருந்தோம். ஒரு அளவுக்கு நல்லா உயரமாக வந்துச்சு. அதோட எல்லாம் போச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்தபடியாக இந்த மாதிரி தான் நம்ம செய்கிறோம். எல்லாமே உயரமாக. இந்த ஹோல் இடமே இப்போ வந்து ஃபுல்லாக வெள்ளமாகிடுச்சு காய்ஸ். ஃபுல்லாகவே வெள்ளமாச்சு. அது வந்து லக்கிலி தூண்டலை இது வந்து ஆக்சுவலாக நம்ம என்கவுண்டர் பண்ணுற 4வது வெள்ளம். ஸோ வெள்ளத்துலலாம் வந்து நான் இங்கே வந்த புதுசில் வெள்ளம். அப்போ வந்து கோழிகள்லாம் இல்லை. வந்த புதுசில் வெள்ளம் நம்மளுக்கு அடிச்சிச்சு. அதிலேருந்து நம்ம அடுத்தடுத்து வந்து எல்லாமே உயரமாக தான் வச்சாகணுன்றதுக்காக எல்லா குண்டுமே நான் உயரமாக தான் வச்சுருக்கேன். இந்த பிளான்டேஷனாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிளான்டேஷனும் பண்ண முடியாது. நம்ம என்னதான் சம்மர் டைமில் நம்ம பிளான்டேஷன் பண்ணாலும் இந்த வெள்ளம் வர்ற டைமில் வந்து எல்லாமே இறந்துடும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து வாழை மரம் நட்டுருக்கோம். பார்ப்போம் என்ன ஆகுது. ஏன்னா வாழை மரம் வந்து உயரமாக தான் நான் நட்டுருக்கேன். இருந்தாலும் ரொம்ப தண்ணி சேர்ந்துச்சுன்னா வாழை மரத்துக்கு ஒத்துக்காது. அதான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு வாரத்தில் தெரியும். ஏன்னா இதோட வந்து என்னோட கெஸ்ஸிங் படி மழை இந்த மாதிரி பெஞ்சிட்டு ஹெவி ரெயின் இருக்க தான் செய்யும். நம்ம இடத்துல தண்ணி ஏற தான் செய்யும். அப்போ நம்ம வந்து கோழிகள் எல்லாத்தையும் நம்ம உள்ளே கூறவங்க பண்ணியாச்சு. எல்லாமே அங்கே உள்ளே இருக்காங்க கோழிலாம். அண்ட் தென் இங்கேயும் கோழி வந்து உள்ளே தான் இருக்குது. பின்னாடி தென்னை மரத்துக்கு நல்லது. இந்த தண்ணி இந்த வெள்ளம் வந்து தென்னை மரத்துக்கு நல்லது. தென்னை மரம் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதோட நல்லா வந்துடும். ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேயே உப்புலாம் போட்டு பாஜாலாம் போட்டு வச்சுருக்கோம். நல்லா தண்ணி இருக்கிறதுனால நல்லா வரும். ஆனால் நம்ம கோழிங்களுக்கு இது ஆபத்து. ஸோ இந்த வெள்ளம் முடிகிற வரைக்கும் அடுத்ததுக்கு ஒரு 2 மாதம் வந்து எல்லா கோழியுமே கூண்டில் மட்டும்தான் இருக்கும். நம்ம மேய்ச்சலில் விட முடியாது. அப்போ அதுங்களுக்கு தேவையான சாப்பாட்டு இந்த காய்கறியோ நம்ம கமர்ஷியல் ஃபீட்டையும் வந்து நம்ம ஒன்றா எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக அதுங்களுக்கு போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இது முடிகிற வரைக்கும் இதுதான் அதோட ப்ராசஸ். இந்த வெள்ளம்லாம் முடிஞ்சு வர்ற வரைக்கும் மறுபடியும் வெயில் வந்து அதுங்களை மேய்ச்சலில் விடுற வரைக்கும் இதுதான் நம்ம ப்ராசஸாக இருக்கும். கோழிங்களை வந்து ஓரளவுக்கு நம்ம காப்பாற்றிருக்கோம். இந்த கூண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 கோழி குஞ்சுக்கிட்ட நான் விட்டேன். அது இப்போ வந்து இந்த அடித்த மழையிலையும் இந்த குளிர் காரணத்தினாலையும் இங்கே வந்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு 15 குஞ்சு தான் அதில் மிச்சம் இருக்குது. இது வந்து லாஸ்ட் 3 டேஸில் நடந்தது. இது வந்து நார்மல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதை இதாக்கி இந்த மாதிரி ஃபுல் சூட்டில் நான் வைக்கணும். ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ரூடை 10 நாள் தான் நான் அங்கே மாற்றினேன். அதனால எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அடுத்தது இந்த இடத்துக்கு நம்ம இப்போ மாற்ற போகிறோம். இப்போ குஞ்சுங்களை நம்ம பிரித்து விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் பெருசாச்சுங்க பிரித்து விட்டுட்டு இதுங்களை நம்ம இங்கே மாற்ற போகிறோம். ஸோ லாஸ் வந்து மேமா அங்கே இருக்கும். நம்ம மழை சீசனில் பார்த்தா தான் நம்ம எனக்கு எடுத்துக்கிட்டால் மழை சீசனில் மட்டும்தான் லாஸ். மற்ற டைமில் வந்து எனக்கு லாஸ் இருக்கும். நார்மலாக கோழி சாப்பிட்றது நார்மல் தான். ஆனால் அந்த அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து 2 வாரம் கோழி. 2 வாரம் கோழியை செத்துறதுன்னா குழி. மழை சீசனில் இட்ஸ் நார்மல். இது மாதிரி நம்ம வந்து எத்தனை கோழி செத்து இருக்கோ அந்த கூண்டு மேலே எடுத்து வச்சு நம்ம எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கூண்டில் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியும் எவ்வளோ கோழி குஞ்சு இருக்குது, இப்போ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கோழி குஞ்சு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியும். நம்ம எல்லா கோழியுமே வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரூடர் ஹவுஸில் இருக்கிற எல்லா கோழியுமே வந்து டெய்லி 2 வந்து நம்ம செக் பண்ணுவோம் கோழிங்க எப்படி இருக்குங்கன்னு. ஒவ்வொரு ப்ரூடர்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 டைம்ஸ் 1 or 2 மினிட்ஸில் நம்ம அப்படியே நின்றுட்டு கொண்டாடுறோம். அப்படியே ஜஸ்ட் சைட் சீயிங் தான் ஒரு கோழியோ எப்படி இருக்குன்னு.
ஸோ அந்த மாதிரி பார்த்தா தான் கோழிங்களுக்கு சீக்கிரம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த கோழி பாருங்கள், நான் இங்கே தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கும் சளி பிடிச்சிருக்கு, சரிதா? ஸோ சளி பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி செக் பண்ணி கோழிங்களை வந்து சிக்கு இருக்குன்னா நம்ம உடனே அதை வந்து நம்ம அப்புறப்படுத்திடணும். நம்ம எடுத்து அதை வேறு கூண்டில் நம்ம போட்டுடணும். நம்ம இங்கேயே வச்சு இருந்தோம் மற்ற கோழிங்களுக்கும் அது பரவும். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழிக்கு சிக்கு இருக்குது, சரிதா? கண்ணு இங்கே இருக்குது. ஸோ இந்த கோழியெல்லாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக குரம் பண்ணிடுவோம். இப்போ இங்கே தனியாக வச்சு இந்த இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வெளி குண்டில் போட்டுருவோம். ஸோ இது உள்ளேயும் ஒரே இடத்துலையும் நம்ம வச்சுக்கூடாது, அதுவும் ஆபத்து. ஸோ நம்ம உடனே எடுத்து நம்ம இங்கேருந்து மாற்றிடுவோம். இந்த ப்ரூடர் ஹவுஸ்லேயே இல்லாமல் நம்ம வெளியே கொண்டு போய் வச்சுருவோம். ஸோ ஸ்டில் இதெல்லாம் வந்து மருந்து கொடுத்து காப்பாற்ற முடியும். இதுதான் வந்து பிகினிங் ஸ்டேஜ், மருந்து கொடுத்து காப்பாற்ற முடியும். அது வேர்ஸ் ஆகும்போது தான் நம்ம வந்து வேறு வழி இல்லைன்னா கோழியை வந்து ஹெஸ்டூலாக நம்ம அது இறந்துருச்சுன்னா நம்ம வந்து நம்ம புதைச்சிருவோம். பாருங்க காய், இந்த மாதிரி மழை சீசன், இந்த மழை சீசன், இந்த வெயில் மழையோ மாறி மாறி வர்றது, இந்த மாதிரி டைம்னா கோழிங்களுக்கு இந்த மாதிரி கண்ணு சீக்கு வரும். ஸோ கண்ணு சீக்கு அதுங்களுக்கு பாருங்கள், சளி பிடிச்சிருக்கு, கண்ணு சீக்கு இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம டெய்லி வந்து காலையிலையும் ஈவினிங். ஓகே காய்ஸ், இப்போ வந்து சீன்ஸ் இப்போ வெதரும் நல்லா இல்லை, கோழிங்களுக்கும் அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து கமர்ஷியல் ஃபீட்டோட சேர்த்து இதுவும் நம்ம கொடுப்போம். ஸோ இதில் வந்து நல்லா சோறாக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருக்கேன், லெமன், அந்த ஃபார்மில் இருந்த காய் தான் லெமன். அந்த லெமன் போட்டுட்டு லெமன்லாம் வந்து அதுக்கு ஆன்டிபாடி இந்த மாதிரி டைமில் உள்ளே இருக்குங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் வீட்டா ஸ்ட்ரெஸ்ஸும் அதில் சேர்த்துருக்கோம். அதை நான் வீடியோ இருக்குல்ல, வீட்டா ஸ்ட்ரெஸ் சேர்க்கும்போது வீட்டா ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் ஐடியா அதுங்க குடி தண்ணிலேயே நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பாடுலேயே நீங்கள் சேர்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சாப்பாட்டில் சேர்த்துட்டேன். இதை வந்து நம்ம ரொம்ப கொடுக்க போகிறது இல்லை, மிக்சர்லாம் கொஞ்சம் பியூராக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், அதுங்களோட சாப்பாட்டில் நம்ம ஆல்ரெடி கொடுக்குற கமர்ஷியல் ஃபீட்டில் ஒரு பொடி அது மாதிரி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதுங்க வச்சுருவோம். ஸோ வச்சாக்கா இது ஒரு ட்ரீட்ஸ் மாதிரி அதை சாப்பிடுங்க. அட் த சேம் டைம் அதுங்களுக்கு ஆன்டிபாடியும் இதுதான் அந்த பர்பஸ்லாம். ஏன்னா நீங்கள் எடுத்து இவ்வளோ நாளாக நம்ம கமர்ஷியல் ஃபீட் கொடுத்துட்டு திடீர்னு சோறு கொடுத்தா சாப்பிடாதீங்க. அதுங்க வந்து புது சாப்பாடுனா அதுங்க சாப்பிடாதீங்க. அதனால அது நம்ம கமர்ஷியல் ஃபீட் வெறும் மருந்து இல்லாமல் இன்னைக்கு வந்து இது நாளைக்கு வந்து நம்ம வேற விதமான ஒரு அதுங்களுக்கு ஆன்டிபாடி உருவாக்குறதுக்காக வேற ஒன்று நம்ம ஆட் பண்ணணும். நாளைக்கு வந்து வேப்பிலை, கீரா நல்லி, இந்த மாதிரியான மூலிகைகளை ஆட் பண்ணி நாளைக்கு இதுதான் ரெடி ஆச்சு. இதை வந்து போர்ஷன் பை போர்ஷன் பிரித்து அவங்களுக்கு சாப்பிட்ற கொடுக்குற மங்கோட நம்ம மிக்ஸ் பண்ணி கமர்ஷியல் ஃபீட்டோட நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம கொடுத்துருவோம்.